தமிழகத்தின் பெண்களுக்கோ மாணவிகளுக்கோ பாலியல் தொந்தரவு வராது, உங்களுடைய பாதுகாப்புக்கு நான் பொறுப்புன்னு எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க முடியாத, கையால் ஆகாத இந்த திராவிட மாடல் அரசு அந்த உத்தரவாதத்தை மாணவிகள் மத்தியில் ஒரு ஊக்கமாக கொடுக்கறதுக்கு முயற்சி செய்த தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தொண்டர்களையும் பொதுச் செயலாளரையும் கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு முழுக்க முழுக்க ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிக்கிட்டு வருது அப்படின்றதுக்கு மற்றும் ஒரு உதாரணம் தான் இந்த கைது நடவடிக்கை. அது மட்டும் இல்லாமல் திராவிட மாடல்ன்ற பேரில் இங்கே ஒரு அலங்கோல ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்றதுக்கு மற்றும் ஒரு உதாரணம் தான் இந்த ஒரு நடவடிக்கை. பொது சொத்துக்கோ பொதுமக்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மாணவிகளுக்கு தளபதி விஜய் அவர்கள் கைப்பட எழுதிய கடிதத்தை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முயற்சியில் இங்கே பெண்கள் அணியோ இல்லை அந்த தொண்டர்களோ ஈடுபட்டிருக்கிற இந்த சமயத்தில் எந்த பாதிப்பின் அடிப்படையில் இவர்களை கைது செய்து இன்று அடைத்திருக்கிறாங்க அப்படின்றது தெரியல. உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிலை, ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளக்கூடிய ஒரு நிலையாக தான் தமிழ்நாடு இளைஞர் கட்சி இதை பார்க்குது. இது மேலும் மேலும் இந்த அரசு மேலே மக்களுக்கு எதிர்க்கக்கூடிய அதிருப்தியை தான் அதிகப்படுத்துதே தவிர எந்த ஒரு பலனையும் கொடுக்காது அப்படின்றதில் இந்த பதிவு மூலமாக தெரிவிக்க விரும்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி மாற்றம் தான் அடிப்படை மாற்றமாக மாறப்போது. 2026 இந்த நடவடிக்கை எல்லாத்துக்குமே இந்த ஆட்சியாளர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க. ஒரு எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு, யார் லீக் பண்ணது, 14 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, அந்த 14 பேர் யாருன்னு கோர்ட்டில் பதில் சொல்ல துப்பில்லாத இந்த அரசு கைது செஞ்சவங்க யாரோ ஒரு சாருன்னு சொல்கிறானே, அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அதுக்கு துப்பில்லாத இந்த அரசு இந்த மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வாக, மக்கள்கிட்ட ஒரு தைரியத்தை கொடுக்கும் விதமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தொண்டர்களை, பொதுமக்களை, கட்சி நிர்வாகிகளை, எதிர்கட்சிகளை ஒடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய இந்த அரசு கண்டிப்பாக அகற்றப்படும் அப்படின்றத இந்த காணொலி மூலமாக தெரியப்படுத்த விரும்புகிறோம். இந்த கைது நடவடிக்கை முழுக்க முழுக்க ஜனநாயக படுகொலை. இதை தமிழ்நாடு இளைஞர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது.